Hi everyone, welcome back to our channel. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைமாக லாங் வீடியோ போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே கனடாவில் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு 2-3 வீக்ஸாகவே ஸ்ப்ரிங் சீசன் தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரீஸ் வந்து ப்ளூம் ஆகும். இது வந்து எங்கள் வீடு சைடு வாக்கில் அந்த ஸ்ட்ரீட் வியூ இது. இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரீட்டில் 2 பக்கமுமே ஃபுல்லாக இந்த ட்ரீ தான் இருக்கும். இதோட பேர் வந்து கிராப் ஆப்பிள். நீங்கள் செரி பிளாசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. செரி பிளாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணலாம். செரி பிளாசம் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே வந்து 4 சீசன் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர் அண்ட் ஃபால். இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து எல்லா ட்ரீயும் வந்து ப்ளூம் ஆகும். சக்யூரா அப்படிங்கிற ஒரு ட்ரீ இருக்குது. இது வந்து எங்கே எல்லா ட்ரீனா மெயினாக இது வந்து ஜப்பானில் தான் இருக்கும். ஜப்பானில் தான் இந்த ட்ரீ இருக்கும் ஃபுல்லாக. அவங்க வந்து கனடா அண்ட் யூஎஸ்க்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணதுனால அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த ட்ரீஸை வந்து நிறையா அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கனடா அண்ட் யூஎஸில் வந்து இந்த ட்ரீயை நிறைய பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இதுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனே நடக்கும் இந்த ஸ்ப்ரிங் சீசனில். அந்த ஒயிட் ஹவுஸ் முன்னாடி ஃபுல்லாக இந்த ட்ரீ தான் இருக்கும், ஃபுல்லாக சைடில் 2 சைடுமேவும். நிறைய பேர் அந்த செரி பிளாசம்காக நிறைய பேர் டிசிக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. கனடாலேயும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ வந்து நிறைய இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரீ இது வந்து சக்யூரா கிடையாது. இதோட பேர் கிராப் ஆப்பிள். இந்த சக்யூரா வந்து நிறைய பிளேசஸில் இருக்குது. நான் அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. அது வந்து 2 டைப் ஆஃப் கலர்ஸில் இருக்கும். ஒன்று வந்து ஒரு லைட் பிங்கிஷ், அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த லைட் ரோஸ் மில்க் கலரில் இருக்கும். இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கில் சீசனில் வர இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ப்ளூம் ஆகிட்டு 2 வீக்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூ எல்லாமே வந்து ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதில் எல்லாமே லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த சக்யூராவில் வர அந்த பூ வந்து நிறையா இதுக்காக இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்லேயுமே கூட யூஸ் பண்ணுறாங்க. அது பக்கத்தில் போனாலே நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. இந்த பாலினேஷன் இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து வெளியே போனீங்கன்னா நிறைய வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த மரத்தை சுற்றியுமே எங்கெங்கே ப்ளூமாக இருக்கோ ஃபுல்லாக ஹனி பீ தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது ஏதாவது நம்மளை கடிச்சிடாமல். இந்த ட்ரீ கிராப் ஆப்பிள் வந்து இதுலேயுமே அப்படி தான். இது வந்து சக்யூரா மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் தான் ப்ளூம் ஆகும். அதுக்கப்புறம் 2 வீக்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபால் ஆகிட்டு லீவ்ஸ் வரும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் வந்து இதில் வரும். நான் அந்த ஃப்ரூட்டை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சம்மர் சீசனில் காட்டுறேன். அப்போ தான் இது வந்து சீசன். இந்த கிராப் ஆப்பிள் அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு டைப் ஆஃப் ஆப்பிள். அதுக்கு பேர் கிராப் ஆப்பிள். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் செரி ஃப்ரூட் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த செரியில் வந்து ஒரு சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து இந்த கிராப் ஆப்பிள். ரெட் கலரில் இருக்கும். இதை வந்து ஹியூமனும் கன்சியூம் பண்ணலாம், அனிமல்ஸும் சாப்பிடும். எஸ்பெஷலி அணில் வந்து இதை நிறைய சாப்பிடும். பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இதை கன்சியூம் பண்ணும். இதில் வந்து வைட்டமின் சி நிறையவே இருக்குது. அது வந்து நம்ம இம்யூன் பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வைட்டமின்ஸ் கூட இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப செவராக இருக்கும். நான் இந்த ஃப்ரூட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சம்மர் சீசனில் காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.